தேர்தல் திருவிழா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்திருக்கிறது. என்னுடைய சொந்த ஊரான சூனாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே நான் என்னுடைய வாக்குகளை அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினோம். இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அதிமுக கூட்டணி என்டி ஆதரவுடன் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை வென்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். மீண்டும் கோவைக்கு வளர்ச்சி, தொண்டாம் தொகுதிக்கு வளர்ச்சி. தொண்டாம் தொகுதியிலே மிக அதிகமான வாக்கு வெற்றி பெறுவேன். அதே போல கோவை மாவட்டத்தில் அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீலகிரி, திருப்பூர், கோவை 3 சேர்ந்து 21 தொகுதியும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். கண்டிப்பாக மீண்டும் நல்லாட்சி மலரும். ஆர்வத்தோடு வாக்களிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் வரணும் வாக்களிக்கிறாங்க ஆர்வத்தோடு. அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணாலும் கூட இன்னும் திருப்தியா சில இடங்கள்ல இல்ல. காலையில கூட பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில் சில இடத்துல காலையில நிறைய இடத்துல அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தெற்கு தொகுதியிலையும் நைட் எல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸும் அதே போல அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து கடுமையா கண்டிக்கிறோம். உடனடியா வந்து அதை யாரு தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து அவருதான் நிறைய பாதிச்சிருக்காரு. அந்த தொகுதியில நிறைய பாதிச்சுக்காட்டி அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு என்ன கட்சி முடியும். ஆகவே இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் போலீஸும் இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செய்யணும். யாரு தப்பு செஞ்சாலும் தடுக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து அமைதியான மாவட்டம். இன்னைக்கு வேற மாதிரி சூழ்நிலை கொண்டு போக பாக்குறாங்க. நிச்சயமா மக்கள் விட மாட்டாங்க, நாங்களும் விட மாட்டோம். நன்றி.